இன்னைக்கு நம்ம விசஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். டாக்டர் டூம் விசஸ் ரெட் ஹல்க். இவங்க ரெண்டு பேர் ஃபைட்ல யார் ஜெயிப்பன்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பன்னு மொத்தமா பாத்துருவோமா? அதுக்கு முன்னாடி நீங்க டீம் டாக்டர் டூமா இல்ல டீம் ரெட் ஹல்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நேரத்துக்கு எல்லாருமே முடிவு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் டூம் விசஸ் ரெட் ஹல்க். இவங்க ரெண்டு பேர் ஃபைட்ல டெஃபினட்டா டாக்டர் டூம் தான் வின் பண்ணுவாரு அப்படின்னு நேரத்துக்கு எல்லாருமே முடிவு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க பாய், அதுக்கு தானே இந்த வீடியோ. டாக்டர் டூம் விசஸ் ரெட் ஹல்க். இவங்க ரெண்டு பேர் ஃபைட்டை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி கிரீன் ஹல்க் விசஸ் டாக்டர் டூம் அப்படின்ற ஒரு ஃபைட்டை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிரும். ரெட் ஹல்க்கும் டாக்டர் டூம்க்கும் காமிக்லயும் சரி அனிமேஷன் மூவிஸ்லயும் சரி ரெண்டு பேரும் எங்கேயுமே ஒருத்தர் சந்திச்சதும் இல்ல. ரெட் ஹல்க் விசஸ் டாக்டர் டூம் அப்படின்ற ஒரு ஃபைட்டை நம்ம காமிக்லயும் சரி அனிமேட்டட் மூவிஸ்லயும் சரி எங்கேயுமே நம்ம பார்த்திருக்க முடியாது. ஆனா கிரீன் ஹல்க் விசஸ் டாக்டர் டூம் அப்படின்ற ஒரு ஃபைட் காமிக்ல நடந்திருக்கு. அதுல நம்ம டாக்டர் டூம் கிரீன் ஹல்க போட்டு பொலன்னு பொளந்திருப்பாரு. லிட்டரலா அந்த இடத்துல டாக்டர் டூம் ஹல்க்கு ஒரு துளி அளவு இறக்கம் கூட காட்டியிருக்க மாட்டாரு. டாக்டர் டூம் ஒரு தடவை அவரோட சர்வாதிகாரத்தை காட்டுறதுக்காக நம்ம சூப்பர் ஹீரோஸ் இருக்க யூனிவர்ஸ்க்கு வருவாரு. டாக்டர் டூமோட வருகை எதிர்பார்த்து அவரை திருப்பி தாக்குறதுக்காக நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் ஒன்னா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி இருப்பாங்க. டாக்டர் டூம் அவரோட ஷிப்ல அந்த இடத்துக்கு வந்து தரையிறங்கின அடுத்த மறுநொடியே நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் எல்லாரும் டாக்டர் டூமை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் டாக்டர் டூமை தாக்குறதுக்காக முதல்ல போவாரு. அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா டாக்டர் டூமை தாக்குறதுக்காக முன்னாடி வர அப்போ கேப்டனை முந்திட்டு அயன்மேன் டாக்டர் டூமை தாக்குறதுக்காக முன்னாடி வருவாரு. டாக்டர் டூம் அயன்மேனை ஒரே புடியா பிடிச்சி டாக்டர் டூம் அவரோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அயன்மேனை தாக்கி அயன்மேனை ஒரே அடி அந்த இடத்துல நாக் டவுன் பண்ணிடுறாரு. அடுத்து உல்வரின் அவரோட கிளாஸை பயன்படுத்தி டாக்டர் டூமை தாக்குறதுக்காக முன்னாடி வர அப்போ டாக்டர் டூம் அவரோட பவரை யூஸ் பண்ணி உல்வரினோட தலையை அவர் உடம்புல இருந்து தனியா வெட்டி எடுத்துறாரு. உல்வரினோட உடம்புல இருந்து தலை மட்டும் துண்டா கலந்து கீழே விழுந்துடுது. இதை பார்த்து வெறியான ப்ரூஸ் பேனர் டாக்டர் டூமை பார்த்து கோவத்தோட உச்சத்துக்கே போய் ஹல்கா மாதிரி டாக்டர் டூம்க்கு ஒரு பலமான பஞ்சை கொடுக்க போறாரு. அப்போ டாக்டர் டூம் ஹல்கோட கையை பிடிச்சி ஹல்கோட கையை அப்படியே பின்னாடி மடக்கி உடைச்சிடுறாரு. அப்போ ஹல்க் வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் பேனர் என்ன காப்பாத்து அப்படின்னு ஹல்க் கத்திட்டு ஹல்க் ப்ரூஸ் பேனர் உடம்புக்குள்ள பழைய மாதிரி போயிடுறாரு. ப்ரூஸ் பேனர் ஹல்க் ஃபார்ம்ல இருந்து அவரோட பழைய ஃபார்முக்கு வந்ததும் அப்போ ப்ரூஸ் பேனரை டாக்டர் டூம் அவரோட காலை வச்சு ப்ரூஸ் பேனரோட தலையை மிதிச்சு அந்த இடத்துல அப்படியே டாக்டர் டூம் ப்ரூஸ் பேனரை ஹல்கை கொண்டுறாரு. இந்த கிரீன் ஹல்க் இருந்த இடத்துல ரெட் ஹல்க் இருந்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும்? கிரீன் ஹல்கை கொண்ட மாதிரி ரெட் ஹல்கையும் டாக்டர் டூம் கொண்டு இருப்பாரு அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ரெட் ஹல்க் கிட்ட ஹீட் ஜெனரேஷன், ஹீலிங் ஃபேக்டர், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இது மாதிரி எக்கச்சக்கமான பவர்ஸ் ரெட் ஹல்க் கிட்ட இருந்தாலும் இதை விட ஒரு படி மேல போய் டாக்டர் டூம் கிட்ட எக்கச்சக்கமான பவர்ஸ் கொட்டி கிடக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஃபியூச்சர்ல டாக்டர் டூம் வச்சு தான் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டே புஷ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது டாக்டர் டூம்ன்ற கேரக்டரை இப்பல இருந்தே ஒரு பயங்கர ஹைப்போட யாராலையும் டெஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்டான கேரக்டரா ஃபியூச்சர்ல லீடப் இருக்கும். சீக்ரெட் வார்ஸ் டாக்டர் டூம்ன்ற ப்ராஜெக்ட்டை மார்வல் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் டூம் எப்படி இருந்தாருன்னு தெரியுமா? ஒரு 10ஓட 11வது ஆளா தான் டாக்டர் டூம் இருந்தாரு. சீக்ரெட் வார்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாக்டர் டூம்க்கு எக்கச்சக்கமான பவர்ஸை கொட்டி கொடுத்து காமிக்லயும் சரி அனிமேட்டட் சீரிஸ்லயும் சரி டாக்டர் டூம் கெத்தா மாசா காட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர் டூம் ஹல்கை டெஃபீட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது உண்மையிலே ஒரு தடவை நடந்திருக்கு அனிமேட்டட் சீரிஸ்ல. அப்போ டாக்டர் டூமை எதிர்த்து ஹல்க் போராடி கஷ்டப்பட்டுலாம் டாக்டர் டூம் ஹல்கை எதிர்த்து ஜெயிச்சிருக்க மாட்டாரு. சிம்பிளா ஹல்க் போற போக்குல டாக்டர் டூம் அடிச்சு பறக்க விட்டு போயிருப்பாரு. நம்ம அயன்மேனோட நெஞ்சில அவருக்கு எப்படி ஆர்க் ரியாக்டர் இருக்குமோ அதே மாதிரி டாக்டர் டூம்க்கு ஒன்று இருக்கும். டாக்டர் டூம் அவரோட பவரை யூஸ் பண்ணி ஹல்கை தாக்குறதுக்காக முன்னாடி வரும்போது ஹல்க் பறந்து போய் டாக்டர் டூம்க்கு ஒரு பஞ்சை கொடுத்து ஹல்க் டாக்டர் டூம் அவரோட கையாலே அடிச்சு நாக் டவுன் பண்ணி டாக்டர் டூம் கிட்ட இருக்கிற ஒரு ஆர்க் ரியாக்டர் மாதிரி உள்ள ஒரு பவர் சோர்ஸ் ஹல்க் அந்த பவர் சோர்ஸ் அவரோட கையால உடைச்சு டாக்டர் டூம் ஹல்க் ஃபுல்லாவே அந்த இடத்துல நாக் டவுன் பண்ணிடுவாரு. இது டாக்டர் டூம் சீக்ரெட் வார்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு அனிமேட்டட் சீரிஸ். இப்போ சொல்லுங்க டாக்டர் டூம் விசஸ் ஹல்க் இவங்க ரெண்டு பேர் ஃபைட்ல யார் ஜெயிப்பா? இப்போ வேணா நீங்க ஈஸியா சொல்லிடலாம் டாக்டர் டூம் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு. ஆனா அப்ப இருந்த கதையே வேற. இதே தான் டாக்டர் டூம் விசஸ் ரெட் ஹல்க்குக்கும். இதனால டாக்டர் டூம்ன்ற கேரக்டரே வேஸ்ட்னு நான் சொல்ல வரல. அப்போ இருந்த டாக்டர் டூம் வேற, இப்போ இருக்கிற டாக்டர் டூம் வேற. இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு தான் சொல்றேன். இப்போ இருக்கிற டாக்டர் டூம் விசஸ் கிரீன் ஹல்க் ரெட் ஹல்க் அப்படின்னு யாரோட ஃபைட் வச்சாலும் டெஃபினட்டா டாக்டர் டூம் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லுவோம். பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை புஷ் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.